உலக தலைவர் பெரியார் என்ற நூலை பற்றி பேசுவதற்குரிய வாய்ப்பினை வழங்கிய உங்களுக்கு என்னுடைய மற்றற்ற மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலை எழுதியவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள். இந்த நூல் அவர் எழுதிய தந்தை பெரியாரை பற்றி எழுதிய நூல்களில் 10வது தொகுதியாகும். இந்த நூலில் இருக்கின்ற ஒரு சில சிறப்புகளை மட்டும் ஒரு புறப்பார்வையில், ஒரு ஆப்ஜெக்டிவ் அப்ரோச்சில் சொல்லலாம் என்று நான் கருதுகிறேன். ஆசிரியர் வீரமணி அவர்கள் பெரியாரை பற்றி எழுதி இருக்கின்ற படைப்புகளில், இது அவரை பற்றி மட்டுமே இருக்கிற பல படைப்புகளில் இது 10வது படைப்பு. என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒரு தலைவரை பற்றி, சிந்தனையாளரை பற்றி ஒரே ஒரு ஆசிரியர் இவ்வளவு நூல்கள் எழுதியதாக எனக்கு தெரியவில்லை. இவர்தான் முதல் எழுதியிருக்கிறார். இந்த உலக தலைவர் பெரியார் என்பது 21 தலைப்புகளை கொண்டு 320 பக்கங்களில் எழுதப்பட்டது. அரியணையில் அண்ணா என்று முதல் கட்டுரை, முடிகின்ற கட்டுரை தனையனும் தந்தையும் என்று அண்ணாவின் இறப்போடு இந்த நூல் முடிகிறது. இந்த நூல் தந்தை பெரியாரை பற்றி நூலாக இருந்தாலும் கூட இந்த நூலில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலைகளன், பெரியாரை பற்றி செய்திகள், அண்ணாவை பற்றி செய்திகள், கலைஞர், மாப்போசி, இன்னும் தமிழகத்தில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த பல தலைவர்களுடைய தொண்டர்களை பற்றிய செய்திகளின் தொகுப்பாக இந்த நூல் இருக்கிறது. பாரதிதாசன் சொல்லுவார், என்னரும் தமிழ்நாட்டின் கண் பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமனை போல் ஓங்கிட மற்றவர் இயங்கிட கேட்டிடல் என்னாலோ என்று பாடுவார். இமயமலை போன்று தமிழர்கள் உயர்ந்து நிற்க வேண்டும், அப்படி உயர்ந்து நிற்கின்ற செய்தியை மற்றவர் கூற நான் கேட்க வேண்டும் என்று பாரதிதாசன் சொல்லுவார். சொல்லிவிட்டு அடுத்த இடத்தில் சொல்லுவார், கணிதங்கள், வான நூற்கள், மெய்த்திற நூற்கள், காவியங்கள், விஞ்ஞான நூற்கள், வைத்துள்ள தமிழர் நூற்கள், வையத்தின் புதுமையென புத்தக சாலை எங்கும் புதுக்கு நாள் என்னாலும் உலகில் இருக்கின்ற ஓவியங்கள், காவியங்கள், விஞ்ஞான நூற்கள், இலக்கியங்கள், இது போன்ற பல படைப்புகள் புத்தம் புதிய நூல்களாக வெளிவருதல் வேண்டும். அப்படி புத்தம் புதிய நூல்களாக வெளிவருகின்ற போது அந்த நூல்கள் உலகத்தினுடைய அறிவு கிடங்குகளில் கோலோச்ச வேண்டும் என்று என்னாலோ என்று ஏக்கத்தோடு புரட்சி கவிஞர் பாடியிருப்பார். புரட்சி கவிஞரின் அந்த வேல் அவாவை நிறைவேற்றுகின்ற ஒரு நூலாக இந்த நூல் இருக்கிறது. இந்த நூலினுடைய சிறப்புகளை பல்வேறு நிலைகளில் கூறினாலும் கூட ஒரு தத்துவ கண்ணோட்டத்தில் இந்த நூலை அணுகலாம் என்று நான் கருதுகிறேன். காரணம் அதுதான் மிக சிறப்பு. நீங்கள் நூல்களை உள்ளே படித்து சிலவற்றை புரிந்து கொள்ளலாம். ஆனால் நூலை படிக்கின்ற போது நூலிற்கு தொடர்புடையது, நூலிற்கு அப்பாற்பட்டு பல்வேறு சிந்தனைகள் வரும். அந்த சிந்தனைகளை நாம் அறிதல் வேண்டும். அப்படி என்று பார்த்தால் பாரதிதாசன் தான் சொன்னார் அல்லவா, தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகம் தொழும், மனப்புகையில் சிறுத்தை எழும். துண்டு செய்த பழுத்த பழம் அனைவருக்கும் தெரியும். தூயதாடி மார்பில் விழும் என்பது சிறு சிறு குழந்தைகளுக்கு கூட தெரியும். மண்டை சுரப்பை உலகம் தொழும். தந்தை பெரியாரை முதலில் ஒரு உலக சிந்தனையாளராக காட்டியது புரட்சி கவிஞர் தான். அவர் 40களிலேயே பாடிவிட்டார், மண்டை சுரப்பை உலகம் தொழும். இது மண்டையிலிருந்து தோன்றுவதல்ல, சுரந்து கொண்டே இருக்கின்ற சிந்தனைகள்.
சுரந்து கொண்டிருக்கின்ற அந்த சிந்தனைகள் மிக பயன்மிக்க சிந்தனைகளாக இருப்பது. இந்த உலகம் வரவேற்கும் வாழ்த்தும் என்று சொல்லவில்லை, இந்த உலகம் வணங்கும். சிந்தனையில் மட்டுமாக அவருடைய சிந்தனையுடைய வீரியமும் என்னவென்று சொன்னால் மனக்குகையின் சிறுத்தையும். அவருடைய மனம் இருக்கிறதல்லவா, அந்த மனத்தின் குகையில் ஒரு சிறுத்தையே இருக்கும். அது அவ்வப்போது தமிழருக்கு கேடு தருகின்ற போது அந்த சிறுத்தை சிரித்து சீறி பாய், அப்படி பாய்கின்ற ஒரு சிந்தனையாளரைத்தான் ஆசிரியர் வீரமணி உலக தலைவர் என்று சொன்னார். இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லிக் கொள்வேன். கார்ல் மார்க்ஸ் அவர்கள் ஒரு முறை சொன்னார், தத்துவம் உலகமயமாகிற போது உலகம் தத்துவமயமாகும். A philosophy decide to become worldly, the world decide to become philosophical. தத்துவம் உலகமயமாகிற போது உலகமே தத்துவமயமாகும். தந்தை பெரியாருடைய சிந்தனை உலகமயமாவதற்கு எடுத்து வைக்கின்ற ஒரு முதல் படிக்கல், ஒரு சுவடுதான் இந்த நூல். இந்த நூல் பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் ஆய்வு முறையில் எழுதப்பட்ட ஒரு வரன்முறையான நூல் என்று கூற முடியாது. அப்படி என்றால் இதற்கு வரன்முறை இல்லையா? இல்லை. இதனுடைய வரன்முறையை வேறுபட்ட ஒரு வித்தியாசமானது என்னவென்று சொன்னால், புத்தகங்களை பார்த்து கள ஆய்வு செய்து எழுதுகின்ற ஆய்வு ஒன்று, புத்தகங்களை தேடி எழுதுவது ஒன்று, கள ஆய்வு செய்து எழுதுவது ஒன்று. கள ஆய்வும் புத்தகத்திலும் இரண்டிலும் சேர்ந்து ஆய்கின்ற ஆய்வுதான் ஒரு உண்மையான ஆய்வு. இந்த ஆய்வு எவ்வளவு சிறந்தது என்பதை பற்றி நம்முடைய நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அமெரிக்க சிந்தனையாளன் சொல்லுகிறான், ஒரு சிந்தனையாளனுக்கு பயணப்பட்டு ஒவ்வொரு ஊரிலும் பயணப்பட்டு ஒவ்வொரு புதிய மக்களையும் சந்திக்கிற பொழுது அவனுக்கு புதிய புதிய அனுபவங்கள், புதிய புதிய சூழல்கள், புதிய புதிய அறிவு விளிம்புகள் கிடைக்கின்றன. அதை அந்த அறிஞன் சொல்கிறான், ஜார்ஜ் கோல்ஃப் என்பவன் மூவிங் கிளாஸ் ரூம் என்று சொல்லுகிறான். ஒவ்வொரு இடத்திலும் பயணப்பட்டு செல்லுகின்ற போது, மக்களை சந்திக்கின்ற போது, மக்களிடம் இருந்து அவன் பெறுவதும் இவன் மக்களிடத்திலிருந்து மக்களுக்கு கொடுப்பதும், இருவேறு கருத்துக்களை சிந்தித்து சிந்தித்து அவனுடைய சிந்தனை திறம்பெறுகிறது. தீசிஸ், ஆன்டிதீசிஸ், சின்தீசிஸ், ஆய்வு, மறு ஆய்வு, இறுதி ஆய்வு என்று போகின்ற அளவிற்கு ஒரு கருத்தை ஆய்வு செய்கின்ற போதுதான் ஒரு கருத்து பலம் பெறுகிறது. மூவிங் கிளாஸ் ரூம் என்று சொல்கிறார் அல்லவா, இதுதான் மிகப்பெரிய சிறப்பு. இந்த மூவிங் கிளாஸ் ரூமில் இருந்து ஒரு சிந்தனையாளன் பெறுகின்ற அறிவு, ஒரு அறிவை பெறுகிறான் அல்லவா, அவனை அந்த அறிஞன் சொல்கிறார் அசிமிலேட்டர், கொள்பவன், அந்த அறிவை கொள்பவன் அசிமிலேட்டர். அந்த கருத்தை பெற்ற போது அது சார்ந்த பிற கருத்துக்களை தன்பால் ஈர்த்து அனைத்தையும் ஒன்று சேர்க்கிறான். கவர்னிஜர், பல கருத்துக்களை கவர் செய்து அதை ஒன்று திரட்டுது கவர்னிஜர். அப்படி ஒன்று திரட்டி அந்த நூல்களை அதற்கு அடுத்து ஆய வேண்டும். அப்படி ஆய்கின்ற போது அவர் டைவர்ஜர் என்று சொல்கிறார், விரித்து விசாலப்படுத்துவது. எனவே விரித்து விசாலப்படுத்துவது என்பது வெறும் புத்தகத்தில் இருந்து வருவதல்ல, பல்வேறு உலகங்களுக்கு பயணப்பட்டு பல சிறந்த கருத்துக்களை கூறுவது. அதனால்தான் இந்திய துணைக்கண்டத்தின் மாபெரும் சிந்தனையாளராக விளங்கிய ராகுல சாங்கித்யாயன் தன்னுடைய நூலுக்கு ஊர் சுற்றி புராணம் என்று பெயர் வைத்தார். உலகம் முழுவதும் ஆசியாவை கால்நடையிலே நடந்து சென்றார். காசியில் இருந்து ஸ்ரீரங்கத்திற்கு கால்நடையாக வந்தார். கிட்டத்தட்ட 10-15 மொழிகளுக்கு மேல் தெரிந்த ஒரு அறிஞர், வடமொழியில் தேர்ந்த விற்பனர், தமிழில் எல்லை கண்டு வடமொழிக்கு எல்லை தேர்ந்தான் என்று கம்பன் கூறுவான் அல்லவா, அது போன்று பல மொழிகளை கற்றவர்,
மாஸ்கோவில் அவருக்கு சிலை இருக்கிறது. அவர் மக்களிடம் கற்றதுதான் அதிகம். அவர் எவ்வளவோ கற்றது, எவ்வளவோ எழுதியிருக்கிறார். திபெத்தில் இருந்து புத்தம் சம்பந்தப்பட்ட நூல்களை கொண்டு வருகிற போது 10-15 கழுதைகளில் இருந்து அந்த சுவடிகளை எல்லாம் திபெத்தில் இருந்து கீழே இறக்கினார். அப்படி கற்றவர் ராகுல சாங்கிருத்தியாய். அவர் சொல்லுகிறார், நூல்களிலிருந்து பெறுவதை காட்டிலும் மக்களிடமிருந்து ஊர்களிலிருந்து கற்றதுதான் மிக முழு கல்வி. தந்தை பெரியார் எந்த கல்லூரிக்கும் சென்றவர் கிடையாது, எந்த பல்கலைக்கழகத்தில் பயின்றவர் கிடையாது. ஆனால் கல்லூரியை தாண்டி, பல்கலைக்கழகத்தை தாண்டி, நாட்டை தாண்டி உலகம் போற்றுகின்ற ஒரு சிந்தனையாளராக மாறி இருக்கிறார் என்றால் அவர் மக்களை கற்றார். மக்களிடம் கற்று மக்களுக்கு கற்பித்தார். லெனின் இதைத்தான் சொல்லுவார், மக்களிடம் செல்லுங்கள், மக்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள், மக்களுக்கு கற்பியுங்கள். அப்படி கற்பித்த ஒருவர் தான் தந்தை பெரியார். நான் சொன்னேன் அல்லவா, மூவிங் கிளாஸ் ரூம்ஸ். ஆசிரியர் வீரமணியினுடைய இந்த புத்தகம், நீங்கள் புத்தகத்தினுடைய பல செய்திகளை படிக்கலாம். ஆனால் இந்த புத்தகம் எப்படி மிக விரிவாக ஒரு வீறு கொண்ட ஒரு அனைத்துலக பார்வையில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான. அப்படி பார்க்கின்ற போது முதலில் ஒரு தத்துவத்தை எடுத்து சொல்லுவதற்கு ஒரு தத்துவம் ஒரு உயிர்ப்புள்ள தத்துவமாக இருக்க வேண்டும். அந்த தத்துவத்தை பறைசாற்றுவதற்கு ஒரு புரோபகண்டாயிஸ்ட், ஒரு தலைமை சொற்பொழிவாளர், ஒரு தலைமையாளர் வேண்டும். அதற்கடுத்து அதற்கு ஒரு மிக சக்தி மிக்க நிறுவனம் வேண்டும். அந்த சக்தி மிக்க நிறுவனத்தோடு இன்ஸ்டிடியூஷன், அதற்கடுத்து பரப்புரை செய்கின்ற, விளம்பரப்படுத்துகின்ற, அறிவு சகல துறைகளும் செல்லுகின்ற அளவிற்கு அதை ஆற்றுப்படுத்துகின்ற நிறுவனமாக ஒரு அமைப்பு உருவாக வேண்டும். திராவிடர் கழகம் அரசியல் ஈடுபடாவிட்டாலும் அறிவுத்துறையில் மிகப்பெரிய புரட்சி செய்திருப்பதற்கு புரட்சிகரமான தத்துவத்தை அந்த இயக்கம் பெற்றிருக்கிறது. அந்த தத்துவத்தை தந்தை பெரியார் அப்போது போதித்தார், இப்போது ஆசிரியர் வீரமணி போதிக்கிறார். இது இன்னும் மிக சக்தி வாய்ந்த ஒரு இயக்கமாக திராவிட இயக்கம், திராவிடர் கழகம் இருந்து வருகிறது. பல கட்சிகள் திராவிட இயக்கம் என்று சொல்லி திசை மாறி சென்று விட்டால் மூட நம்பிக்கை ஒழிப்பு, சாதி ஒழிப்பு, வருண ஒழிப்பு, வறுமை ஒழிப்பு, இவற்றில் இன்னும் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பது திராவிடர் கழகம்.